வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. காலையில் ஆதிரா கண் விழிக்கும் போது மணி 10 தாண்டி இருந்தது. சர்வதேச வணிக நிர்வாக கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு முடித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கும் ஆதிராவிற்கு விடுமுறை என்பதால் கல்யாணி அவளை நேரத்திற்கு எழுப்பவில்லை. இல்லை என்றால் காலையில் நேரமாக எழுப்பி கல்லூரிக்கே கொண்டு சென்று விட்டிருப்பார். மற்ற விஷயத்தில் இலகுவாக இருக்கும் கல்யாணி படிப்பில் மட்டும் சற்று கெடுபிடியாக நடந்து கொள்வார். அதனாலேயே என்னவோ விளையாட்டு கேளிக்கை என்று தங்கள் வயதிற்கு ஏற்றது போல சிலதை அனுபவித்தாலும் அகரன் மற்றும் விகரன் படிப்பில் கெட்டிக்காரர்கள். எழுந்து குளித்து வெளியே வர மணி 12 நெருங்கி இருக்க அவளை பொய்யாக முறைத்தார் கல்யாணி. அதை பார்த்த அஞ்சலியின் அன்னை பானுமதி, இப்ப எதுக்கு என் பொண்ண முறைக்கிறீங்க அண்ணி? சின்ன பொண்ணுதானே, இப்ப தூங்காம எப்ப தூங்க போறா? நீ வா தங்கம், உனக்கு பிடிச்ச பொங்கலும் வடையும் செஞ்சிருக்கேன், அது சாப்பிடுறியா? இல்ல லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி ரொட்டி செஞ்சிருக்கேன், அத சாப்பிடுறியா என்று அவரிடம் ஆரம்பித்து ஆதிராவிடம் முடித்தார். பொங்கல் சாப்பிடுறேன் பானுமா என்று அவரிடம் செல்லம் கொஞ்ச அதை பொறாமையாக பார்த்தார் கல்யாணி. என் செல்ல அத்தம்மா என்று அவர் கன்னத்தை பிடித்து கொஞ்சினாள். அதில் மனதார சிரித்தவர், என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி வராதுல்ல, இவனுங்கள பாரு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கிறானுங்க, ஆனா பொம்பளை பிள்ளைங்க நம்மள சுத்திதான் வரும் என்றார் கவலையாக. பேசாம எங்க அம்மா கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அத்த என்றவள் வேகமாக சாப்பிட்டாள். பேச்சுவாக்கில் அகர்ணன் அமெரிக்கா செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் என்று பானுமதியிடம் கல்யாணி புலம்ப அவரை சமாதானம் செய்தார் பானுமதி. ஆதிராவிற்கு அவன் ஏன் செல்ல மறுக்கிறான் என்று புரிய இதை பற்றி அவனிடம் பேச வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டாள். ஆதிரா படிக்கும் கல்லூரியில்தான் விகர்ணன் மற்றும் அகர்ணன் தங்களது இளங்கலை படிப்பை முடித்திருந்தார்கள். விகர்ணன் டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் முதுகலை படிக்க என்ட்ரன்ஸ் எழுதி தேர்வாகி கல்லூரி திறக்கும் நாளுக்காக காத்திருக்கின்றான். அதே நேரம் அகர்ணன் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்து 3 மாதங்களில் அமெரிக்காவில் இருக்கும் பாஸ்டன் நகரத்திற்கு குடிபெயர இருக்கும் நேரத்தில் சில நாட்களாக அவன் மனதில் ஒரு தடுமாற்றம். ஆதிராவின் மேல் மலர்ந்த காதலில் அவளை பிரிந்திருக்க முடியாது என்று தோன்ற அவனது கனவை அவளுக்காக விட்டுவிட முடிவெடுத்திருக்கின்றான். இதை விகர்ணனிடம் சொல்லியதை அந்த வழியே சென்ற ரித்து கேட்டுவிட அதன் பிறகு அகர்ணனை சற்று கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். அப்படிதான் ஆதிரா மற்றும் அகர்ணனின் காதல் விஷயம் அவனுக்கு தெரிந்தது. சற்று நெருடலாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவளுக்காக சந்தோஷப்பட முயன்றான் ரித்விக். என்னதான் இயல்பாக இருக்க முயன்றாலும் எங்கே அவனை மீறி எதுவும் வெளிப்பட்டு விடுமோ என்ற ஐயத்தில் அதன் பிறகு அதிகம் அங்கு வராமல் அவனது தந்தை தொழிலில் தன்னை புகுத்தி அதில் வெற்றியும் கண்டான். இப்படியே நாட்கள் ஓட அகர்ணன் வெளிநாடு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி இருந்தது. இடைப்பட்ட நேரத்தில் அவனிடம் கொஞ்சி கெஞ்சி அவனது கனவை பின்தொடர நிச்சயம் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று அவனை மாற்றி இருந்தாள் ஆதிரா. அவளது பக்குவமான அணுகுமுறையில் மீண்டும் அவளிடம் விழுந்தவன் 2 ஆண்டு முடிந்ததும் அவளும் அங்கே வந்து படிப்பதாக உறுதியளித்ததும் தான் தெளிந்தான். இன்னும் 1 வாரத்தில் அவனுக்கு பிளைட் என்ற நிலையில் அன்று நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்க பிரபலமான 5 நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்திருந்தான். ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்வதால் ஆதிராவும் அங்கே சென்றாள். பணத்தின் செழுமையில் அங்கு வைத்திருந்த கண்ணாடி கோப்பை முதல் குப்பை தொட்டி வரை ஜொலித்தது. இதற்கு முன் 2 முறை இது போன்ற பெண்கள் பார்ட்டிகளுக்கு ஆதிரா சென்றிருக்கிறாள். அதை காட்டிலும் இது மிக புதுமையாக தெரிந்தது. ரித்விக்குடன் வருவதாக இருந்தவள் அவனுக்கு திடீரென்று வேலை வந்துவிட தனியாக அங்கு வந்திருந்தாள். அவளுக்காக அங்கே விக்கி நின்றிருக்க வேகமாக அவனிடம் சென்றாள். ஏன் லேட்டு, வா உள்ள போலாம். எல்லாம் அந்த ரித்துனாலதான், கிளம்பிரு வர்றேன்னு சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு பிளான சொதப்பிட்டான். லேட்டா வரேன்னு மெசேஜ் போட்டிருக்கான், நம்ம அது வர ஃபன் பண்ணலாம், அவன் வந்து ஜாயின் பண்ணிப்பான். சரி விக்கி என்று அவனுடன் உள்ளே சென்றாள். காதை கிழிக்கும் மேற்கத்திய இசையில் மெல்லிய ஒளியில் பல வண்ண பல்புகள் விட்டு விட்டு எரிய அந்த இடத்தை அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி இருந்தனர் அந்த ஹோட்டலின் வேலையாட்கள். அதையெல்லாம் ஒருவித பிரமிப்பாக பார்த்தவள்
விக்கியை விட்டு நகரவே இல்லை. சிவப்பு வண்ண கையில்லா கவுன் அணிந்து அதற்கு ஏற்றாற்போல் வைரத்தில் மெல்லிய சங்கிலி மற்றும் தோடு அணிந்திருந்தாள். இயல்பிலேயே அழகான பெண்ணவள். இன்னும் மெருகேற்றும் விதமாக சிறிது ஒப்பனை செய்திருக்க அந்த மங்கிய ஒளியில் தேவதையாக ஜொலித்தாள். அவளை பார்த்த அகர்ணன் அவளிடம் வந்தான். வந்தவனுக்கு அவளிடமிருந்து கண்ணை எடுக்க சிரமமாக இருந்தது. அவன் வாங்கி கொடுத்த உடையை தான் அணிந்திருந்தாள். அது அவளுக்கே செய்தது போல கச்சிதமாக இருந்தது. அருகில் விக்கி இருந்ததால் சற்று நிதானித்து அவர்களிடம் பேசினான். அவ்வப்போது அவன் கண்கள் அவள் மீது படிவதை கண்டும் காணாமல் நின்றிருந்தவளுக்கு அதற்கு மேல் அவனை எதிர்கொள்ள முடியவில்லை. ஐயோ, இவன் வேற விடாம பாக்குறானே, போச்சு போச்சு, விக்கி கிட்ட மாட்ட போறேன் என்று மனதில் நினைத்தவள் அவனை கெஞ்சலாக பார்க்க அவளை ரசனையாக பார்த்தவன், விக்கி நீ போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணு, நான் ஆதிராவை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் என்று கூறினான். சரிடா, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு அவளை தனியா விடாத என்று பலமுறை பத்திரம் கூறி விகர்ணனிடம் சென்றான். ஒரு புறம் ஆட்டம் பாட்டம், மறுபுறம் மது என்று பெண்களும் ஆண்களும் தங்களை மறந்த நிலையில் ஆடிக்கொண்டிருந்தனர். ஏற்பாடையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறை சரிபார்த்தவன் அங்கே போடப்பட்டிருந்த இருக்கையில் ஆதிராவுடன் அமர்ந்தான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததே பெரிது என்கிற ரீதியில் அவளை இழுத்து இதழ்களை கவ்வினான். அன்றே உலகம் அழிந்துவிடப் போவதைப் போல உயிரை உரியும் முத்தத்தை அவளுடன் பகிர்ந்தான். இடம் பொருள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் அவனோடு இணைந்தவளுக்கு அப்போதுதான் சுற்றம் உரைத்தது. வேகமாக அவனிடமிருந்து பிரிந்தவள் தங்களை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்க்க 4 நபர்கள் அடங்கிய குழுவை தவிர மற்றவர்கள் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. அதில் சற்று நிதானமானவள் அகர்ணனின் கையில் ஒன்று வைத்து, அகர்ணா, என்ன இது, இப்படிதான் பப்ளிக்கா கிஸ் பண்ணுவியா என்று கோபித்துக் கொண்டாள். அதில் பற்கள் தெரிய சிரித்தவன், அழகான கேர்ள் ஃப்ரெண்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு ராமனா என்னால நடிக்க முடியாது தீரா என்று மீண்டும் அவளை அணைத்து விட்டதை தொடர ஆரம்பித்தான். அவள் மூச்சு விட சிரமப்படவும் தான் அவளை விடுவித்தான். அவனது இந்த தேடல் எல்லாம் அவர்கள் பிரிவின் காரணம்தான் என்று புரிந்ததால் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். அவன் அடுத்த வாரம் அமெரிக்கா சென்றால் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நேரில் சந்திக்க முடியும் என்பது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், அதன் பிறகு அவளும் அவனுடன் 2 ஆண்டு இருக்க போகிறாள் என்ற எண்ணமே அவளை சோர்ந்து போகாமல் உயிர்ப்புடன் வைத்தது. வந்ததிலிருந்து அவள் எதுவும் சாப்பிடாததால் அவளுக்கு ஜூஸ் வர வைத்து கொடுத்தவன் அவளை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை. இதை தூரத்தில் இருந்து பார்த்த விக்கி அருகில் இருந்த விகர்ணனிடம் அவர்களை காட்டி, இது எத்தனை நாளாடா ஓடுது என்று அதிர்ந்து கேட்டான். ஷாக்க கூற, 1 வருஷமா இதுங்க இப்படிதான் கம் போட்டு ஓட்டுனது மாதிரி சுத்துதுங்க, இதுங்க தொல்லை தாங்காம தான் டெல்லிக்கு போறேன் என்று போதையில் உளறியவன், ஆனா இந்த குட்டி சாத்தானுக்குள்ள ஒரு ஜூலியட் ஒளிஞ்சிருக்கு பாரேன் என்று ஆதிராவை வம்பிழுக்க மறக்கவில்லை. எவ்வளோ போதையில இருந்தாலும் அவளை இழுக்காம இருக்க மாட்ட என்று அவன் தலையில் தட்டியவன், எப்படியோ நம்ம கேங்ல ஒரு கப்பல் ஃபார்ம் ஆகியிருக்காங்க, இத நாம கொண்டாடியே ஆகணும் என்று விகர்ணனை இழுத்து கொண்டு அவர்களிடம் சென்றான் விக்கி. அவர்களை பார்த்து முதலில் முழித்தாலும் பின் என்றாவது தெரியதானே போகிறது என்று சாதாரணமாக இருந்தாள் ஆதிரா. அகர்ணனிடம் ஒரு கோப்பை மதுவை கொடுத்த விக்கி, கங்கராஜ்டா, யார் இந்த பிசாசு கிட்ட மாட்ட போறானோன்னு கவலைப்பட்டேன், அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சது போல வகையா மாட்டிருக்க என்று அவனை கிண்டல் செய்தான் விக்கி. அப்போதுதான் உள்ளே வந்த ரித்விக் இந்த காட்சியை கண்டதும் அவர்களுடன் இணைய மனமில்லாமல் வந்த சுவடு தெரியாதது போல் கிளம்பி விட்டான். இதுதான் அவர்களுடைய கடைசி பார்ட்டி என்பதால் நிதானம் இல்லாத அளவிற்கு குடிக்க ஆரம்பித்தனர் விக்கியும் விகர்ணனும். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அங்கிருந்த இருக்கையில் சரிந்தனர். அவர்களை போகும்போது அழைத்து செல்லலாம் என்று நினைத்த அகர்ணன் வந்தவர்களுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட உணவருந்தும் இடத்திற்கு ஆதிராவுடன் சென்றான். சரியாக உணவை வாயில் வைக்கும்போது விக்கி அங்கிருந்து ஒருவனை அடித்து விட்டதாக அகர்ணனின் காதில் புதியவன் ஒருவன் கூற, ஆதிராவிடம் சிறிது நேரத்தில் வருவதாகவும் அதுவரை சாப்பிட்டு அங்கேயே இருக்கும்படி கூறி அந்த புதியவனுடன் கிளம்பினான். திரும்பி அவளை பார்த்து கொண்டே சென்றவனுக்கு தெரியாது அடுத்த முறை அவளை பார்க்கும்போது கிழிந்த நாராக அவன் முன் கிடப்பாள் என்று. ஒருவேளை முன்பே தெரிந்திருந்தால் இப்படி தனியாக விட்டு சென்றிருக்க மாட்டானோ என்னவோ. விதி செய்த சதியா இல்லை மனித ரூபத்தில் இருக்கும் மிருகங்களின் சதியா என்று தெரியாத அளவிற்கு அவனை சுற்றி மாயவலை பின்னப்பட்டிருப்பதை அறியாமல் புதியவன் காட்டிய திசையில் நடக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 20. சாப்பிட செல்லும் போது தூங்கிக் கொண்டிருந்தவன் அதற்குள் யாருடன் சண்டையிடுகிறான் என்ற யோசனையில் செல்ல
அங்கே கும்பலாக அனைவரும் எதையோ பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை விலக்கி உள்ளே செல்ல கொஞ்சம் கூட நிதானம் இல்லாத நிலையில் ஒருவனை விக்கி மற்றும் விகர்ணன் காட்டுத்தனமாக அடித்துக் கொண்டிருந்தனர். வேகமாக சென்று அவர்களை தடுக்க முயல அவனை தள்ளிவிட்டு மீண்டும் அவனை வெளுத்தெடுத்தார்கள். விட்டால் அடித்தே அவனை கொன்று விடுவார்களோ என்று பயந்தவன் அங்கே இருந்த ஊழியர்களின் உதவியோடு அவர்களை இழுத்து சென்று அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் தள்ளியவன் அவர்களுக்கு தெளிய வைக்கும் பொருட்டு லெமன் சோடா மற்றும் ஹேங் ஓவர் மெடிசனை கொடுத்தான். அவர்கள் நிதானத்திற்கு வர சில நிமிடம் எடுக்க என்ன நடந்தது என்று விசாரித்தான். அதுவரை அமைதியாக இருந்த விகர்ணன், அப்பா பேசுறான்டா, அதுவும் எங்களை ஆதிரா கூட வச்சு, எங்களை எதுக்குடா தடுத்த என்று தலையை கோதியவனால் அந்த நபர் பேசியதை அகர்ணனிடம் சொல்லக்கூட முடியவில்லை. அதை வைத்தே என்ன பேசியிருப்பான் என்று யூகித்தவன், டேய் விட்டுருந்தா அவனை கொன்னு இருப்பீங்க, கண்ட நாய அடிச்சு கொன்னுட்டு நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில ஸ்டேஷன் போய் அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கலாம் என்றவனுக்கு அப்போதுதான் ஆதிராவை தனியே விட்டு வந்தது நினைவிற்கு வந்தது. இந்த பிரச்சனையில தீராவை சாப்பிடுற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்று உணவருந்தும் இடத்திற்கு விரைந்தான். அவளை விட்டு வந்த இடத்திற்கு வந்தவன் அவளை காணாததால் சற்று பயந்துதான் போனான். அங்கு வந்த பலர் அவர்கள் தந்தையின் நண்பர்களின் வாரிசுகள் என்பதால் யாருடனாவது பேசிக் கொண்டிருப்பாள் என்று தேட அவளை காணவில்லை. சற்றும் தாமதிக்காமல் விக்கிக்கு அழைத்து இருவரையும் வர சொல்லியவன் நடந்ததை கூற பதறியடித்து வந்தார்கள். அது ஒரு பெரிய ஹோட்டல் என்பதால் எங்கிருந்து ஆரம்பிக்க என்று சற்று தடுமாறியவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பித்தனர். அதற்குள் ரித்துக்கு விக்கி தகவல் சொல்லியிருக்க அவனும் அதிவேகத்தில் ஹோட்டலுக்கு வந்து கொண்டிருந்தான். ஆடவர்கள் நால்வருக்கும் நெஞ்சம் படபடத்தது. அவளுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பதைக்கும் நெஞ்சோடு தேட ஆரம்பித்தார்கள். யோசனை வந்தவனாக சாப்பிடும் இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவை காண சொல்லி விக்கிக்கு அழைத்தான் அகர்ணன். அவர்கள் போதாத காலமோ என்னவோ, பெரிய இடத்து பார்ட்டி என்பதால் அதை அணைத்து வைத்திருந்தனர் அந்த மேனேஜ்மெண்ட். அவர்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அங்கே ஆதிராவிற்கு பிரச்சனை என்று புரிந்து அவர்கள் நண்பர்களை துணைக்கு அழைத்து தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தனர். ஹோட்டல் சார்பில் காவல் நிலையத்திற்கு அழைத்து ஆதிரா காணாமல் போனதை சொல்ல அவர்களும் அங்கு வந்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு அகர்ணனை அழைத்து சென்ற புதியவன் ஒரு அறையிலிருந்து வெளியே வர அவனை பின்தொடர்ந்து சென்றான். அதற்குள் ஒரு அறைக்குள் புகுந்து கதவை அவன் அடைத்துவிட இங்குதான் ஆதிரா இருக்கிறாளோ என்ற யோசனையில் அந்த அறையை தட்டினான். சில நொடி காத்திருக்க அங்கு திறப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. மாறாக ஈனஸ்வரத்தில் பெண்ணவளின் ஓசையே கேட்டது. அதில் பதறியவன் விகர்ணனிடம் அவன் இருக்கும் அறையின் சாவியோடு வர சொல்லியவன் கதவை உடைத்தாவது திறக்க முயன்றான். ஆதிரா, ஆதிரா என்று அவன் கத்திக்கொண்டு கதவை உடைத்து உள்ளே செல்ல பக்கத்தில் இருந்த அனைவரும் அவன் உள்ளே சென்றதை பார்த்தார்கள். அவன் உள்ளே சென்றதும் அந்த அறை வாசலில் கூட்டம் கூட ஆரம்பித்தது. முழுதாக 10 நிமிடம் ஆகியும் அவன் வெளியே வரவில்லை. பரபரப்பாக விகர்ணன், விக்கி மற்றும் காவல் அதிகாரிகள் உள்ளே சென்ற நேரம் ஆடைகள் கிழிந்து மயக்கத்தில் இருந்த ஆதிராவின் மேல் அகர்ணனின் சட்டை இருக்க வெற்று மேனியில் அவளை அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அகர்ணன். உடல் நடுங்க அங்கு அமர்ந்திருந்தவனை பார்த்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது. அகர்ணனிடம் செல்ல முயன்ற விக்கியை தடுத்த காவல் அதிகாரி, எவிடன்ஸ கலைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க வெளியே போங்க. அந்த பொண்ணு பையனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அப்பா அம்மா நம்பர் கொடுங்க. கான்ஸ்டபிள், அவங்க கிட்ட டீடைல்ஸ் வாங்குங்க. அப்படியே அந்த கிரவுட் கிட்ட என்கொயரி பண்ணுங்க. 2 பேர் பார்ட்டி நடந்த இடத்துக்கு போய் என்ன ஆச்சுன்னு விசாரிங்க. கான்ஸ்டபிள் அனிதா, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க அந்த பொண்ணு கூட இருங்க. செந்தில், அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. கிஷோர், இந்த ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா செக்யூர் பண்ணுங்க என்று அனைவருக்கும் கட்டளையிட்டவர் பக்கத்து அறைக்கு சென்றார். நடப்பது எதுவும் மனதில் பதியவில்லை அகர்ணனுக்கு. மனம் முழுவதும் அவன் வரும்போது ஆடை களைந்த நிலையில் சுயநினைவின்றி கட்டிலில் படுத்திருந்த ஆதிராவின் பிம்பம் மட்டுமே ஆட்கொண்டிருந்தது. அவனை அழைத்து செல்ல வந்த கான்ஸ்டபிள் ஆதிராவை அந்த கோலத்தில் பார்க்க கூடாது என்று கீழே கிடந்த பெட்ஷீட்டை அவள் மீது போர்த்தியவனுக்கு அவளை விட்டு செல்ல மனமில்லை. ஆனால் அவளுக்கான நியாயத்தை வாங்கி தர வேண்டிய கட்டாயத்தில் அவளை விட்டு சென்றான். அங்கு ஏற்கனவே விக்கி மற்றும் விகர்ணனிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்க தளர்ந்த நடையில் அவர் காட்டிய அறைக்குள் சென்றான். அங்கே அவனுக்கு ஒரு நாற்காலியை போட்டவர், என்ன பண்ண அந்த பொண்ண என்று எடுத்த எடுப்பிலேயே அவனை குற்றம் சாட்டினார் ஆய்வாளர். அதில் அதிர்ந்த அகர்ணன், சார், நான் எதுவும் பண்ணல, பிளாக் கலர் ஷர்ட் போட்டவன் என்று ஆரம்பிக்க அவர் கையில் இருந்த அலைபேசியில் ஒரு வீடியோவை காட்டினார்.
அதில் பார்ட்டி ஹாலில் ஆதிராவை அவன் முத்தமிடுவதும் அவனிடமிருந்து பிரிந்து அவனை அவள் அடிப்பதும் பதிவாகி இருந்தது. தன்னை யாரோ இதில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிய, சார் நானும் ஆதிராவும் லவ் பண்றோம் என்றான். விசாரிச்ச வர உன் கூட வந்த பசங்களை தவிர யாரும் அந்த பொண்ணும் நீயும் லவ் பண்றீங்கன்னு சொல்லல. இதுல அவனுங்களுக்கும் பங்கு இருக்கா? 3 பேரும் பிளான் பண்ணி அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணிட்டு அவளை தேடுற மாதிரி நடிச்சு எவிடன்ஸ கலைச்சு வெளியே வந்துடலாம்னு நினைச்சீங்க. அதுக்குள்ள போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்க. அதனால ஆளுக்கு ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அவர் பேசியதை கேட்டவனுக்கு கோபம் தலைக்கேற அவர் சட்டையை பிடித்து அவருக்கு ஒரு குத்து விட நிலை குலைந்து கீழே விழுந்தார் இன்ஸ்பெக்டர். அவரது தன்மானத்தை அவன் சீண்டிவிட, கான்ஸ்டபிள், நார்கோட்டிக் சென்ட்ரல் பியூரோ வர வரைக்கும் இவனோட சேர்த்து அந்த 2 பசங்களையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க, மீடியாக்கு சொல்லி அனுப்புங்க என்று வரிசையாக கட்டளையிட அதிர்ந்தான் அகர்ணன். உங்க ஈகோவால தப்பு பண்ணவன தப்பிக்க விட போறீங்க சார். இந்த விஷயத்துக்கும் என் பிரதர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று அவன் கத்திக் கொண்டிருக்கும் போது ரித்விக் அங்கு வந்திருந்தான். அவனோடு ஆதிராவின் தந்தை ராமச்சந்திரன் வந்துவிட இன்ஸ்பெக்டருக்கு சற்று தனிந்து போக வேண்டிய நிலை. இருந்தாலும் அகர்ணனை அப்படியே விட மனமில்லை அவருக்கு. சார், நான் ஆதிராவோட அப்பா, ஆதிராவை பார்க்கணும். சாரி சார், அந்த பொண்ணை இவர் ரேப் பண்ணிருப்பாருன்னு சஸ்பெக்ட் பண்றேன். அண்டு பார்ட்டில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்க எவிடன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணும் ட்ரக்ஸ் எடுத்திருக்கிற மாதிரி தோணுது. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் இவரை என்னால விட முடியும். இவரை நார்கோட்டிக் சென்ட்ரல் பியூரோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க என்றவர் உதவி ஆய்வாளரோடு அகர்ணனை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். என்ன சார், மிஸ்ஸிங் தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்க ஏதேதோ சொல்றீங்க என்று கேட்கும் போதே குரல் உடைந்தது. அவரை தாங்கி பிடித்த விக்கி, மாமா இவர் ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுறாரு. ஆகி எங்க கூட தான் ஆதிராவை தேடுனா. அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஆது கண்ணு திறந்தா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், நீங்க பயப்படாதீங்க என்றவன் அகர்ணனிடம் வந்து, ஆகி என்ன ஆச்சு? ஆதிராக்கு எதுவும் நடக்கல தானே என்று குரல் நடுங்க கேட்டான். என்ன சொல்வான்? அங்கு அவன் சென்ற போது உள்ளே சென்றவன் எங்கே சென்றான் என்று தெரியவில்லை. அவனை தேட அவன் இருக்கும் சுவடே அங்கு இல்லை. அதன் பிறகுதான் ஆதிரா இருந்த நிலையைக் கண்டு துடித்து அவன் ஆடையை அவளுக்கு அணிவித்தான். அவன் வரும் முன் அவளுக்கென்ன கொடுமை நடந்தது என்று ஆதிரா கண் விழித்ததும் தான் தெரியும். இவர்கள் பேசுவதை கேட்ட இன்ஸ்பெக்டர், இப்படி பேசி உண்மையை மறைக்க ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் உங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மெடிக்கல் டீம் வந்துவிட ஆதிராவை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து சென்றனர். ஆகி நீ எதுவும் கவலைப்படாத, ஆதிராவா ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு ஸ்டேஷன் வரேன் என்று அவர்கள் பின்னே குழந்தை போல ஓடினார் தொழில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கும் ராமச்சந்திரன். அவரோடு விக்கியை அனுப்பிய ரித்விக் விகர்ணனோடு அகர்ணனுக்கு துணையாக இருந்தான். தொழில் காரணமாக டெல்லி சென்றிருந்த லிங்கம் தகவல் தெரிந்து ரித்துவிற்கு அழைக்க சற்று முன்தான் அங்கே வந்ததாகவும் குடும்ப வக்கீலை உடனடியாக வர சொல்லுமாறு அவரிடம் கூறினான். மீட்டிங்கை இன்னொரு நாளுக்கு மாற்றியவர் உடனடியாக சென்னை திரும்பும் வேலையை பார்த்தார். அதுவரை அகர்ணனின் மேல் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அதே சமயம் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆதிராவிற்கு முதலுதவி செய்த போது அரை மயக்கத்தில் அகி என்ன விடு என்று திரும்ப திரும்ப கூறினாள். அதை கூட வந்த பெண் காவல் அதிகாரி ரெக்கார்ட் செய்து மேலிடத்திற்கு அனுப்பி இருந்தாள். அதை கேட்ட விக்கி மற்றும் ராமச்சந்திரன் சிலையாக சமைந்தனர். மயக்கத்தில் உளறுகிறாள் என்று சாதாரணமாக அதை விட முடியவில்லை. நிற்காமல் அவள் கண்ணிலிருந்து நீர் வர அவள் கையை பிடித்த ராமச்சந்திரன், உன்னை இப்படி யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவண்டா, அப்பாவை பயமுறுத்தாம சீக்கிரம் கண்ணு மொழி என்று அவளிடம் பேச மெல்ல மெல்ல முழுவதும் சுயநினைவிழக்க ஆரம்பித்தாள் ஆதிரா.